எனக்கு தெரிஞ்சு நம்ம ஸ்மார்ட் போன் இண்டஸ்ட்ரியிலே ஒரு பிராண்ட் ஓயாம உழைச்சிட்டு இருக்காங்கன்னா அது வந்து Infinix தான். நீங்க பாத்தீங்கன்னா Infinix-ல GT சீரிஸ் இருக்கு, நம்பர் சீரிஸ் இருக்கு, நிறைய நல்ல போன்ஸ் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, சாஃப்ட்வேர்லாம் இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. பட் நம்ம எல்லாருமே கவனிக்கிறதே இல்லை ஃபார் சம் ஆட் ரீசன். ஒரு அண்டர்ரேட்டட் பிராண்டா மாறிடுச்சு. அண்ட் இந்த அண்டர்ரேட்டட் பிராண்டோட புது போன் தான் Infinix GT30 5G Plus. ரொம்ப லாங்கான நேம், ஸோ அதை GT13 தான் சொல்ல போறேன் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் த வீடியோ. பட் இந்த போன்ல தாறுமாறான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, எஸ்பெஷலி ஃபார் கேமர்ஸ். அண்ட் வெறும் கேமர்ஸ்க்காக செஞ்ச போனா இல்ல அதுக்கும் மேல ஏதாச்சும் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறது கண்டிப்பா வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. எங்க அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் இங்க தொடங்குது. ஆல்ரைட், இதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா என் பேர் எர்ஷாத், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? Infinix-ஓட GT சீரிஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது கேமிங் ஃபோக்கஸ் சீரிஸ். ஸோ பாக்ஸையும் கொஞ்சம் கேமிங் ஃபோக்கஸ்டா பண்ணிருக்காங்க. ஒரு மாதிரி சைபர் பெக்கா டிசைன் அப்படின்னு சொல்றாங்க ஃபார் த ஃபோன். அதை பாக்ஸ்லயும் போட்டிருக்காங்கன்னு தோணுது. லுக்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். GT கேமிங் ட்ரிகர்ஸ், 1.5K 144 Hz AMOLED டிஸ்பிளே, அந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஆல்ரெடி போட்டாங்க. பட் லெட்ஸ் ரிமூவ் த டாப் லிட். பை தி வே AI வேற இருக்கு. ஓகே, ஃபோன் இங்க இருக்கு, சைடுல வச்சிடுறேன். அண்ட் பாக்ஸ் கான்டென்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு என்ன தோணுதுன்னா Infinix வந்து கொஞ்சம் பாக்ஸ் பேக்கேஜிங் இன்னும் கொஞ்சம் ப்ரீமியம் பண்ணலாம்னு தோணுது. இட்ஸ் நாட் வெரி குட். நான் இது கூட சொல்லியிருக்கேன். Infinix ஃபீட்பேக் எடுத்துக்கோங்க ப்ளீஸ். ஸ்கேன் டு என்டர் GT வேர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. தான் ஸ்கேன் பண்ணிக்கோங்க, QR கோட் கொடுத்துட்டேன். அடுத்த நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ்லயே கேஸை கொடுத்துட்றாங்க. பேசிக்கான சிலிகான் கேஸ் தான். அப்பா நிறைய விஷயம் இருக்கு. லைசன்ஸ்ட் பை Qualcomm போட்டிருக்காங்க. வை? வாட் இஸ் லைசன்ஸ் பை Qualcomm? MediaTek சிப் கொடுத்துட்டு லைசன்ஸ் பை Qualcomm போட்டிருக்காங்க. என்னவா இருக்கும்? காமெண்ட்ஸ்ல நீங்களே கெஸ் பண்ணி சொல்லுங்க. சிம் எஜெக்டர் டூல் இருக்கு, Infinix யூசர் மேனுவல், சர்வீஸ் டாக்குமெண்ட் எல்லாமே கொடுத்திருக்காங்க. ஒரு சார்ஜர் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 45 வாட் Infinix சார்ஜர் கொடுத்திருக்காங்க. அண்ட் டைப் A டு டைப் C கேபிளும் உங்களுக்கு கிடைச்சிரும். அம்படுது அன்பாக்சிங். ஆல்ரைட், டைம் டு டேக் a look at the phone. இன்ட்ரெஸ்டிங் கேமிங் டிசைனா இருக்கு. ஃபுல் கேமர் எஸ்தெட்டிக் கொடுத்திருக்காங்க. சைபர் மெக்கா டிசைன். ஆமா, அது அவங்க மார்க்கெட்டிங் டேர்ம். பட் பாக்குறதுக்கு ஒரு கம்ப்ளீட்லி ஃபிளாஷியான டிசைன் கொடுத்திருக்காங்க. இந்த கலர் பேர் வந்து சைபர் ப்ளூ. இன்னும் ரெண்டு கலர்ஸ் இருக்கு, பல்ஸ் கிரீன் அண்ட் பிளேட் ஒயிட். இன்ஃபேக்ட் இந்த பல்ஸ் கிரீன் கலர் வேரியன்ட் ஒரு காலையும் காட்டுறேன் நான் சைட் பை சைட். ஒரு லைட் வந்து சைடா பட்டுச்சுன்னா இதுல வந்து கொஞ்சம் பிளாக் கலர் மாதிரி தெரியும். பட் இட்ஸ் ப்ராப்பர் கிரீன் கலர் தான். எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பட் ஐ லைக் த ப்ளூ ஒன். ப்ளூ ஒன் இஸ் பெட்டர். ப்ளூ தான் எனக்கு பிடிச்ச கலர். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல் பிளாஸ்டிக் பாடி தாங்க. உங்களுக்கு இங்க பவர் பட்டன் கிடைச்சிரும். அதுக்கு மேல வால்யூம் ராக்கர் கொடுத்திருக்காங்க. மேல ஒரு ஸ்பீக்கர் கிரில் இருக்கு, கீழ ஸ்பீக்கர் கிரில் இருக்கு, ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கிடைச்சிரும். இன்ஃப்ராரெட் பிளாஸ்டர் கொடுத்திருக்காங்க. மைக் போர்ட் இருக்கு, கீழ டைப் C 2.0 போர்ட் கிடைச்சிரும். மைக் இருக்கு. இங்க பக்கத்துலயே சிம் கார்டு ட்ரே இருக்கு. சிம் கார்டு ட்ரே திறந்து பார்த்தலாம் மோஸ்ட்லி டுவல் நானோ சிம் கார்டு சப்போர்ட் தான் கொடுத்திருப்பாங்க. எஸ், ஒரு நிமிஷம் ஃபோக்கஸ் ஆச்சா. டுவல் நானோ சிம் கார்டு சப்போர்ட் தான். இதுல உங்களுக்கு மெமரி கார்டு ஸ்லாட் கிடையாது, ஹைபிரிட் ஸ்லாட் கிடையாது. ஸோ யா, டிசைன் பொறுத்த வரைக்கும் தட்ஸ் இட். நாட் தட்ஸ் இட். இங்க உங்களுக்கு க்ளோஸா பாத்தீங்கன்னா தெரியுதா, ட்ரிகர்ஸ், ரெண்டு ட்ரிகர்ஸ் கொடுத்திருக்காங்க. GT ட்ரிகர்ஸ் சொல்றாங்க. அண்ட் இந்த ட்ரிகர்ஸ் வந்து கூலான ட்ரிகர்ஸ்ங்க. இதை பத்தி பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு, அதை பத்தி சொல்றேன். பட் பிஃபோர் தட் மிச்சதெல்லாம் பேசலாமா? பில்ட பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு IP64 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. கிளாஸ்ல கார்னிங் கிளாஸ் 7i ப்ரொடெக்ஷனும் கிடைச்சிரும். பட் இன்னொரு விஷயம் நோட்டீஸ் பண்ண, உங்களுக்கு ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் அட்டாச்சா கொடுக்குறாங்க. ஆனா கொஞ்சம் குவாலிட்டி ஓகே தான், ஏன்னா அலைன்லாம் பண்ணல. தேர்ட் பார்ட்டி ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் வாங்கி போட்டுக்கலாம் நீங்க. ஓகே, சோ பேசிக்கான under 20,000 ரூபாய் ஃபோனுக்கு இருக்கிற ஒரு ஃபிளாட் பாக்ஸி டிசைன், ஃபிளாட் டிஸ்பிளே எல்லாமே இருக்கு. உங்களுக்கு குயிக்கா ஒரு டிராப் டெஸ்ட் பண்ணி பார்த்தலாமா? பிளாஸ்டிக்கோட சவுண்ட் ஒரு மாதிரி கேவலமா இருக்கும் உண்மையா சொல்லணும்னா. ஆல்ரைட், ஒண்ணுமே ஆகல, எவ்ரிதிங்ஸ் ஃபைன். நான் ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். இந்த Infinix ஃபோன்ல வந்து உங்களுக்கு LED லைட்டிங்கும் பின்னாடி கொடுத்திருக்காங்க. ஸோ பேசிக்கலி வந்து ஃபோன் கால்ஸ் வரும்போது, இல்ல நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்போது, இல்ல வீடியோ ரெக்கார்டிங் பண்ணும்போது இந்த LED லைட் வந்து ஒயிட் LED லைட் தான். இந்த LED லைட் வந்து க்ளோ ஆகும். அடுத்து டிஸ்பிளே பத்தி பேசலாம். அதுக்கு முன்னாடி ஷூட் இப்படிதானே அந்த பொண்ணு என் நெஞ்ச மேலே கீழே உடைச்சு ஃபோனோட இல்லை, நான் உடைச்சிட்டேன். அருணா ஒரு ஹார்ட் பிரேக் அவனுக்கு ஆயிருக்காமா. அவனுக்கு கண்டோலன்சஸ் கொடுத்துருங்க காமெண்ட் செக்ஷன்ல. டிஸ்பிளே நீங்க பாத்தீங்கன்னா 6.78 இன்ச் டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் AMOLED பேனல் தான். பட் 1.5K ரெசல்யூஷன் இருக்கு. 144 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. LTPS டெக்னாலஜி இருக்கு. ஸோ 60, 90, 120, 144 Hz உங்களுக்கு ரிஃப்ரெஷ் கிடைச்சிரும், which is very very good. Actually display does look very goodங்க. ஸ்லிம்மான பெசல்ஸ் கொடுத்திருக்காங்க. டேம்
cool, very slim bezel. So 20,000 rupee ஃபோனுக்கு நல்ல வேலை செஞ்சிருக்காங்க Infinix. Very nice, I really like it. And brightness பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1600 nits HBM மோட்ல கிடைச்சிரும். ஸோ நீங்க வெளியே எடுத்துட்டு போனீங்கன்னா சூரிய வெளிச்சத்துல சன்லைட் லெஜிபிலிட்டி பர்ஃபெக்டா இருக்கும், பிரச்சனை இல்லை. ரீட் பண்றதுலாம் பிரச்சனை இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லை, உங்களுக்கு HDR சப்போர்ட்டும் கிடைச்சிரும். யூடியூப்ல, நெட்ஃபிளிக்ஸ்ல கிடையாது. அண்ட் HDRல பிரைட்னஸ் வந்து 4500 nits வரைக்கும் போகுதுங்க. அண்ட் ஒரு விஷயம் நான் சொல்லி ஆகணும், டிஸ்பிளே டியூனிங் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கு, பஞ்சியா இருக்கு, வைப்ரண்டா இருக்கு. நிறைய பேருக்கு இது பிடிக்கும். பட் நிறைய பேருக்கு வந்து ஒரு ஒரிஜினல் கலர் மோட் பிடிக்கும். அந்த ஒரிஜினல் கலர் வந்து இதுல வருதுன்னு சொல்ல முடியாது. இட்ஸ் நாட் த வெரி ஒரிஜினல் கலர்ஸ். நீங்க பாத்தீங்கன்னா நியூட்ரலான கலர் ரிப்ரொடக்ஷன்லாம் கிடையாது, நல்ல பஞ்சியான கலர் ரிப்ரொடக்ஷன். பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. பட் சில டைம் வந்து ரெட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப அதிகம் ரெட்டா தெரியும். எனக்கு இன்னொரு பிடிச்ச விஷயம் என்னன்னா 2304 Hz PWM டிமிங் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. பை தி வே, இந்த 144 Hz இருக்குல்ல, அது வந்து வெறும் சில கேம்ஸ்ல தான் ஒர்க் ஆகும். அதர்வைஸ் சிஸ்டம் UI வந்து 120 Hz தான் ரன் பண்ண போகுது. ஸோ கீப் தட் இன் மைண்ட். அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 20,000 ரூபி அண்டர் 20,000 ரூபி ஃபோன்ல உங்களுக்கு ப்ராப்பரான ஆசமான ஹாப்டிக் ஃபீட்பேக் கொடுத்திருக்காங்க. இட் இஸ் ரியலி ரியலி நைஸ். ஆஃப் கோர்ஸ் உங்களுக்கு ஆப்டிக்கல் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கிடைச்சிரும். டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் ஐ ரியலி லைக் இட். அண்ட் ஓவரால் மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் கூட நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல ஸ்பீக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ். அண்ட் கேட்கறதுக்கும் நல்லா இருக்கு. இன்ஃபேக்ட் நீங்களே கேட்டு பாருங்க, பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. Alright, performance oriented ஃபோனுங்க. ஸோ அதனாலே உங்களுக்கு வந்து MediaTek கூட Dimensity 7400 சிப் கொடுத்துருக்காங்க. அண்ட் MediaTek Dimensity 7400 நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நாங்கள் ஒரு 2-3 ஃபோன்ஸில் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஐ திங்க் திஸ் மஸ்ட் பி த 4th or the 5th ஃபோன். அண்ட் எல்லா ஃபோன்ஸ் கூட கம்பேர் பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு தெரிய வந்தது Infinix தான் பெஸ்ட்டாக டியூன் பண்ணியிருக்காங்க MediaTek Dimensity 7400. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு பெஸ்ட்டான Antutu ஸ்கோர் கிடைக்குது, பெஸ்ட்டான Geekbench ஸ்கோர் கிடைக்குது. CPU அதிகமாக த்ராட்டில் ஆகிறது இல்லை, GPU அதிகமாக த்ராட்டில் ஆகிறது இல்லை. இன்ஃபேக்ட் CPU த்ராட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஜிப்ஸ் இருக்கிறதுலே பெஸ்ட்டாக உங்களுக்கு Infinix தான் கொடுக்குறாங்க. GT30ல. அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இது கிராஃப்டன் கூட அவங்க ஆஃபிஷியலி லைசென்ஸ் பண்ணிருக்காங்க. சோ உங்களுக்கு BGMI வந்து 90 FPS ல நீங்க விளையாடலாம். இன்ஃபேக்ட் நாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், 90 FPS works absolutely fine. COD மொபைல்லயும் நீங்க 90 FPS ல விளையாடலாம். அண்ட் நாங்க ஜென்ஷன் இம்பாக்ட் வந்து ஒரு 30 நிமிஷத்துக்கு விளையாடி பார்த்தப்போ எங்களுக்கு 40 FPS ஆவரேஜ் FPS கிடைச்சது. அண்ட் ஃபோன் சூடே ஆகலங்க. இட் டிடன்ட் ஈவன் கிராஸ் 40 degrees, which is awesome. அண்ட் அதுக்கான காரணம் என்ன தெரியுமா? இதுல ஒரு 3D வேப்பர் கூலிங் சேம்பர் கொடுத்திருக்காங்க. 5400 mm ஸ்கொயர் வேப்பர் கூலிங் சேம்பர் கொடுத்திருக்காங்க, which is damn nice. So overall performance-க்கு this is a very very good phone. By the way, variants நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு வேரியன்ட்ஸ் கிடைச்சிரும், 8/128GB and 8/256GB. இதுல உங்களுக்கு LPDDR5X RAM type கொடுத்திருக்காங்க, which is awesome. But UFS 2.2 storage தான் கிடைக்கும். So overall performance விஷயத்துல I am very very impressed. But performance இங்க முடியாதுங்க, because உங்களுக்கு சாஃப்ட்வேர்லயும் கேமிங் ஸ்பெசிபிக் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. First of all, நான் இந்த ஹார்ட்வேர் பத்தி பேசிடுறேன், GT triggers. So GT triggers நீங்க பாத்தீங்கன்னா of course நீங்க கஸ்டமைஸ் பண்ணி செட் பண்ணி இந்த ட்ரிகர் பட்டன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதுக்கும் மேல நீங்க பாத்தீங்கன்னா இந்த ட்ரிகர் பட்டனை கஸ்டமைஸ் பண்ணி நீங்க ஆப்ஸ் ஓபன் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், வீடியோ ரெக்கார்ட் பண்றதுக்கு, போட்டோ எடுக்கிறதுக்கு, அதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா பைபாஸ் சார்ஜிங் இருக்கு. ஆஃப் கோர்ஸ் கேமர்ஸ்க்கு பிடிச்ச ஃபீச்சர் அது. பேசிக்கலி நீங்க போனை கனெக்ட் பண்ணிட்டு கேம் ப்ளே பண்ணலாம், பைபாஸ் சார்ஜிங் பண்ணிக்கும். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ஜோன் டச் மாஸ்டர்னு ஒரு ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. அது பேசிக்கலி AI யூஸ் பண்ணிட்டு உங்க டச் ரெஸ்பான்ஸை இம்ப்ரூவ் பண்ணும் ஃபார் ஸ்பெசிபிக் ஜோன் நீங்க கேம் விளையாடும் போது. அண்ட் ஸ்போர்ட்ஸ் மோட் கொடுத்திருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் சோ நீங்க கேம் விளையாடும் போது நோட்டிஃபிகேஷன் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்போர்ட் மோடும் கிடைச்சிரும். சோ ஓவராலா கேமிங்க்கு தேர்ஸ் a lot of things happening here. So gamers நான் சொன்ன மாதிரி it's a fantastic phone. Network capabilities பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க, Wi-Fi 6 சப்போர்ட் இருக்கு, Bluetooth 5.4 சப்போர்ட் கிடைச்சிரும், NFC கிடையாது. பேட்டரி வந்து உங்களுக்கு ஒரு 5500 mAh லித்தியம் அயன் பேட்டரி கொடுத்திருக்காங்க. நான் சொன்ன மாதிரி 45 watt சார்ஜிங் ஸ்பீட்ஸ் இருக்கு. நீங்க 0 to 100 சார்ஜ் பண்ண விரும்புறீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகும், 56 minutes to 1 hour ஆகும். அண்ட் பேட்டரி வந்து நாங்க ஃபுல்லா டெஸ்ட் பண்ணல இது வரைக்கும். பட் ஐ திங்க் 7 to 7.5 hours நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, கேமிங் ஃபோன்ல பெருசா கேமரா பத்தி சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. பட் இட்ஸ் ஆக்சுவலி டீசன்ட் கேமரா செட்டப். ஏன்னா ப்ராப்பரான சோனியோட பிரைமரி 64 மெகாபிக்சல் சென்சர் கொடுத்திருக்காங்க, 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா இருக்கு. அண்ட் ஃப்ரண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா 13 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. சோ நாங்க இந்த போன்ல இருந்து எடுத்துக்க போட்டோஸ் எல்லாம் நாங்க பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு பிரிலிமினரி டெஸ்ட் பண்ணோம். அதுல எங்களுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா பிரைமரி கேமரா ஓரளவு பரவாயில்லையா போட்டோஸ் எடுக்குது, ஸ்கின் டோன்ஸ் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணது பெட்டரா இருந்திருக்கலாம். HDR பெர்ஃபார்மன்ஸ் ஓகே, நாட் பேட். லோ லைட் பெர்ஃபார்மன்ஸ் ஆல்சோ ஓகே, நாட் பேட். செல்ஃபிஸ் உண்மையா நல்லா இருக்குங்க, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. செல்ஃபி குவாலிட்டி நல்லா இருக்கு. அல்ட்ரா வைட் பரவாயில்ல, எல்லா 8 மெகாபிக்சல் கேமராஸ் மாதிரியே பெர்ஃபார்ம் பண்ணுது. வீடியோ ரெக்கார்டிங்ல உங்களுக்கு 4K 30 FPS வீடியோ ரெக்கார்டிங் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க with the primary camera and the selfie camera, which is awesome. So of course நீங்க photos videos எல்லாம் பார்த்திருப்பீங்க. பட் ஸ்டில் நான் என்ன பண்றேன்னா இந்த போன்ல எடுத்துக்க photos videos எல்லாத்தையும் ஒரு G drive லிங்க்ல போட்டு டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு வச்சிரேன், நீங்களே செக் பண்ணுங்க, உங்களுக்கு கிளாரிட்டி வந்துரும். ஓகே, ஃபைனலி சாஃப்ட்வேரை பத்தி பேசலாம். XOS 15 based on Android 15 கொடுத்திருக்காங்க. Infinix ப்ராமிஸ் பண்றது வந்து 2+3 years of updates, which is very good. இப்போ XOS 15 வந்து ஒரு underrated ஆன சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லுவேன். ஏன்னா இதுல வந்து அனிமேஷன் ஸ்மூத்னஸ் சூப்பர்பா டியூன் பண்ணிருக்காங்க. இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒன்ஸ் னு
சொல்லலாம், which is crazy. ஏன்னா இன்ஃபினிக்ஸ் இது வரைக்கும் சாஃப்ட்வேருக்காக நம்ம அதை பற்றி நிறைய பேசினது இல்லை, பட் XOS சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி இஸ் வெரி குட். அது மட்டும் இல்லை, நிறைய AI ஃபீச்சர்ஸ் இருக்குது, நிறைய யூனிக்கான ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு டைனமிக் பார் கிடச்சிரும், ஃப்ளோட்டிங் விண்டோஸ் நீங்கள் பண்ணிக்கலாம், ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ளோட்டிங் விண்டோ இருக்குது, அண்ட் ஸ்மார்ட் பேனல் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா AI ஸ்பெசிஃபிக் ஃபீச்சர்ஸும் இருக்குது. AI நோட் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க, AI இரேசர் இருக்குது. ஸோ பேசிக்லி நீங்கள் வந்து ஃபோட்டோலேருந்து ஏதாவது சப்ஜெக்ட் இரேஸ் பண்ணி விடுறீங்கன்னா அதை பண்ணிக்கலாம். அப்புறம் AI ரைட்டிங் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க, AI கட் அவுட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நிறைய AI ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆஃப்கோர்ஸ் இட் ஆல்சோ ஒர்க்ஸ் ஃபேர்லி வெல், நாட் பேட். அண்ட் பை த வே சர்க்கிள் டு ஸ்விட்ச் ஃபேன்ஸுக்கு சர்க்கிள் டு ஸ்விட்ச் சப்போர்ட் இருக்குது, ஜெமினி சப்போர்ட் உங்களுக்கு கிடைச்சிடும், ஜெமினியில் ஜெமினி. ஸோ இன்ஃபினிக்ஸ் GT30 நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்டர் 20,000 rupees ஒரு கேமிங் ஆடியன்ஸ்க்கு செஞ்ச ஃபோனு, அண்ட் நல்லா வேலை செஞ்சிருக்காங்க இன்ஃபினிக்ஸ்காரங்க. ஏன்னா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எஸ்பெஷலி பர்ஃபார்மன்ஸ் டியூனிங் வந்து ஸ்மார்ட்டாக பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. ஆஃப்கோர்ஸ் இது பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன் ஃபார் கேமிங் அண்டர் 20,000 அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இதோட நீங்கள் பார்த்தீங்கன்னா போக்கோ X6 Pro இருக்குது, which is also better MediaTek processor யூஸ் பண்ணுது. பட் ஸ்டில் 7400 யூஸ் பண்ணி நல்லா டியூன் பண்ணியிருக்கிறதுனால இட் இஸ் டெஃபினெட்லி ஒர்த் ரெக்கமெண்டிங், எஸ்பெஷலி ஃபார் கேமர்ஸ். பட் கேமர்ஸை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் உங்களால் தாங்க முடிஞ்சதுன்னா யூ கேன் கன்சிடர்னு சொல்லுவேன் நான். ஏன்னா இட்ஸ் ஆக்சுவலி பேட்டரியும் பெருசாக கொடுத்துருக்காங்க, சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது, கேமரா பரவாயில்ல. ஸோ ஒர்த் ரெக்கமெண்டிங்னு சொல்லலாம். பட் ஸ்டில் இந்த டிசைன் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்காது. ஏன்னா இட்ஸ் லில் டூ மச், டூ ஃப்ளாஷி ஃபார் மீ. உங்களுக்கு என்ன தோணுது? காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். குட் ஜாப் இன்ஃபினிக்ஸ். உங்களை எல்லாரையும் அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்குனு டெக்கு போடுக கிளிக்கு Trakin Tech தமிழ்.